சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கக்கூடிய செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு 6வதாக கடலாடு காதையை நாம் காணப்போகின்றோம். அதற்கு முன்னால சில ஐயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன, அவற்றையும் பார்க்கலாம். முதல்ல ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார், எனக்கு நீங்கள் சொல்வதில் கொஞ்சம் ஐயமாக இருக்கிறது இந்த தமிழிசை இயக்கம் பற்றி அப்படின்னு. அதுல என்ன ஐயம்ங்கிறத அவர் சொல்லல. இருந்தாலும் ஒரு உய்த்துணர்வின் காரணமாக இன்னது ஐயமாக இருக்கக்கூடும் என்று கருதி நான் சொல்றேன். தமிழிசை இயக்கம் என்பது அது உருக்கொண்டது, ஒரு அமைப்பாக உருக்கொண்டது என்பது பின்னால் என்றாலும் கூட அந்த தமிழிசை இயக்கத்திற்கு வித்திட்டவர்கள் என்று சொன்னால் ஆதி மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற முத்துத்தாண்டவர், அருணாசல கவிராயர், தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை, இந்த 3 பேரு. இவர்களோட பாபநாசம் முதலியாரையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த 3 பேர் தான் தமிழிசை இயக்கத்திற்கு அடிக்காலிட்டவர்கள். இவர்கள் காலத்திலிருந்துதான் தமிழ் கீர்த்தனைகள் என்று சொல்லக்கூடிய இசைப்பாடல்கள் இயற்ற பெற்றன. அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் தியாகையர் முதலான மூவர். அதனால்தான் இவர்களிலிருந்து வேறுபடுத்தி அவர்களை பார்க்கும்போது ஆதி மும்மூர்த்திகள் என்று சொல்லுவது வழக்கம். ஆதி மும்மூர்த்திகள் என்றால் முத்துத்தாண்டவர், அருணாசல கவிராயர், தில்லைவிடங்கன், மாரிமுத்தா பிள்ளை. இவர்களை பற்றி சிறு செய்தி சொல்லிவிட்டு நாம் பாடத்துக்கு போகலாம். இந்த மூவரும் ஒரு அரிய பணியை செய்தார்கள். இவர்களுடைய வரலாறு நல்ல வேளையாக மறைந்து போகவில்லை. அவற்றை ஓரளவு எழுதியிருக்கிறார்கள். 38 ஆண்டுகளுக்கு முன்னால நான் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துல பாடநூல் உருவாக்க பணிக்கு தலைவனாக இருந்த காலத்துல எனக்கு ஒரு அவா இருந்தது. இந்த ஆதி மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற தில்லைவிடங்கன், மாரிமுத்தா பிள்ளை, அருணாசல கவிராயர், முத்துத்தாண்டவர் ஆகிய மூவரையும் பற்றி ஒரு கட்டுரை எழுதி பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு அதை பாடமாக வைக்க வேண்டும் என்ற அவா என்னுள் எழுந்தது. உடனே நான் எழுத முடியாது இந்த பாடத்தை, என்ன அந்த குழுக்கு தலைவராக இருந்ததுனால நான் பாடம் எழுத முடியாது. அதனால அதற்குள்ள செய்திகளை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு போய் அம்மையார் சவுந்தரா கைலாசம் அவர்களை சென்று பார்த்து இதற்குரிய பாடத்தை நீங்க எழுதி கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் எழுதி கொடுத்து அந்த பாடம் அதுல வந்தது. முதலாக பாடநூல்ல ஆதி மும்மூர்த்திகளை பற்றி அந்த ஒரு கட்டுரை தான் வந்தது. அதற்கு பிறகுதான் தியாகையர் எல்லாம் பாடியதெல்லாம் வேற. தமிழ் இசைப்பாடல்களை பாடியவர்கள் இந்த மூவர். தியாகையர் சமஸ்கிருதத்திலையும் பாடியிருக்கிறார், தெலுங்கிலையும் பாடியிருக்கிறார். மற்றவர்களும் அப்படித்தான். அதனால அவர்களை நம்ம தமிழுக்குரிய, தமிழ் இசைக்குரியவர்களாக அவர்களை கருத இயலாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நாள், அந்த ஆண்டு குறிக்கிறதுல கூட அந்த ஐயம் கேட்டவர்கள் முத்துத்தாண்டவருடைய காலத்தை 1525 1625 வரையில குறித்திருக்கிறார்கள். 1625 அல்ல, 1605. அந்த ஞானசம்பந்தர் பிறந்த சீர்காழியில பிறந்தவர் முத்துத்தாண்டவர். அவருடைய இயற்பெயர் தாண்டவன். அவர் பாடிய அந்த இசைப்பாட்டுல முதல் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. பூலோக கைலாசகிரி சிதம்பரமல்லால் புவனத்தில் வேறு உண்டோ அப்படின்னு அவர் இசைப்பாட்டை பாடுறார். அதே போல தெண்டனிட்டேன் என்று சொல்லி நடேசர்க்குன்னு பாடுவார். நடராஜருங்கிறத நடேசர்னு மாற்றி பாடுவார். அவர் 80 வயது வரையில வாழ்ந்தவர். முத்துத்தாண்டவர் 80 வயது வரையில வாழ்ந்தவர். அந்த இசை பரம்பரையில பிறந்தவர் அவரு. இவருடைய வரலாற்றை முதலாக 1852 எழுதினார்கள். அதனால நமக்கு 60 இசை பாடல்களை அவர் பாடினார். 25 பண்கள்ல பாடியிருக்கிறார். இது ஒரு பெரிய சாதனை. 80 வயது வாழ்ந்த இந்த பெருமகன் 60 இசை பாடல்களை பாடியிருக்கிறாரு. 25 பண்கள்ல அவற்றை பாடியிருக்கிறார். அதுல எல்லாம் ஜன்னிய ராகங்கள்லாம் இருக்கிறதுல
அடுத்தபடியாக அருணாசல கவிராயர் ஒரு 1711 78 வரையில இருந்தவர். ஒரு 60வது வயதுலதான் ராமநாடக கீர்த்தனை எழுதுறாரு. ராமநாடக கீர்த்தனையில ரொம்ப ஒரு சுவையான செய்தியை நான் சொல்லுகிறேன். சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். தெருவுல வந்து கொண்டிருக்கிறான் ராமன், அவனுக்கு முன்னால போகிறான் விஸ்வாமித்திரன், பின்னால போகிறான் இலக்குவன். அப்படி போகிற போது இந்த ராமனுடைய பார்வை எங்க கன்னிமாடத்திலே வந்திருக்கக்கூடிய சீதையை பார்க்கிறது. உடனே அப்போதான் அந்த காட்சிய அவர் அருணாசல கவி பாடுகிறார். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, தார்குலாவும் சீர்குலாவும் கன்னிமாடந்தன்னில் வந்து நின்று இருக்கக்கூடிய இவர் யாரோன்னு. அதுல இவள்னு அவர் சொல்லல, இவர்னு சொல்றார். அந்த காலத்துல ஒரு பெரிய மாற்றம் அது பாருங்க, இவர் யாரோ என்று. அதனால அருணாசல கவிராயருடைய ராமநாடக கீர்த்தனை ஒரு புகழ்மிக்க ஒரு இசை நாடகம். ஒரு 67 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 1771 60வது அகவையில அவர் ராமநாடக கீர்த்தனையை பாடியிருக்கிறார். அடுத்தது தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை. இதுல முத்துத்தாண்டவர் திருமணமே ஆகாமலே வாழ்ந்தார். அருணாசல கவிராயர் 30 வயதுல திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவர். தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை அவருடைய பாடல்கள்ல நிறைய நமக்கு கிடைக்கல. 25 பாடல்கள் கிடைக்கின்றன. அதனால அவருடைய இவங்கெல்லாம் பாடல்கள் இயற்றிய காலத்தில் தியாகையருடைய பாடல்கள் எங்கும் பாடப்பெறவில்லை என்பது ஒரு இன்றியமையாத ஒரு குறிப்பு. அதனால அந்த தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளையினுடைய பாட்டிலே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாட்டை நீங்க பார்க்கணும். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கைதூக்கி விடு தெய்வமேன்னு பாடுறார். என்னை கைதூக்கி ஆள் தெய்வமே, என்னை கைதூக்கி ஆள் தெய்வமேன்னு பாடுறார். அடுத்த அடி எப்படி போகுது பாருங்க. காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே அப்படின்னார். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கைதூக்கி ஆள் தெய்வமே, என்ன கொஞ்சம் கை தூக்கி விடு அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டை எப்படி பாடக்கூடாதுங்கிறது பாவேந்தருடைய காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பாவேந்தர் ஒரு முறை பேசுவதற்காக இருந்த மேடையில முதல்ல இந்த பாட்டை ஒருத்தர் பாடினார். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, சரி கரி கம பத நித நிசா, காலை தூக்கி நின்றாடும் தெய்வமேன்னு அப்படி பாட வேண்டியதை அவர் எப்படி பாடினார்னா, காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என் காலை தூக்கி நின்றாடும் தெய்வமேன்னு பாடிட்டார். இவர் காலை தூக்கி கடவுள் ஆடுறதாக உடனே வந்துருச்சு கோபம், சினம் வந்து விட்டது பாவேந்தருக்கு. இறங்கடா கிளன்னாரு. அதாவது நாத்திகராக இருந்தாலும் கூட அந்த தமிழ் உணர்வு, தமிழ் தெய்வங்களை குறை சொல்லக்கூடாதுங்கிற அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. அந்த தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளையினுடைய அந்த பழம்ல அடுத்த அடி ரொம்ப நல்லா இருக்கு. காலை தூக்கிங்கிறதுக்கு எதுகை போட்டு எழுதும்போது, வேலை தூக்கும் பிள்ளை தனை பெற்ற, வேலை தூக்கும் பிள்ளை தனை பெற்ற தெய்வமே, மின்னும் புகழ் சேர் தில்லை பொன்னம்பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே அப்படின்னு அந்த எடுப்பு தொடுப்பு முடிப்பு இந்த மூன்றும் ரொம்ப அருமையாக அமைந்த வரலாறு. அதனால அவர் கேட்டிருக்கிற ஐயா இதுவாகத்தான் இருக்க வேண்டும். தமிழிசை இயக்கம் என்பது எப்போது தொடங்கியது? அது இந்த மூவரும் அதற்கு வித்திட்டார்கள். இவர்கள் மூவரும் இயக்கமாக அவர்கள் தொடங்கல, அவர்களுடைய பணியை செய்தார்கள். அதற்கு பின்னால இந்த தெலுங்கு பாடல்களும் வடமொழி கீர்த்தனைகளும் மிகுதியாக வந்த காலத்தில் தான் தமிழிசை இயக்கம் என்ற ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கினார்கள். அதுக்கு அண்ணாமலை அரசர் அதற்கு புரவலராக இருந்தார். சென்னையில தமிழிசை மன்றம் தொடங்கியது. அந்த அளவில் அதை பார்க்கலாம். தியாகராஜ சுவாமிகளுடைய காலம் 1767 847. அதே போல சியாமா சாஸ்திரியினுடைய காலம் 1762 1827. முத்துசாமி தீட்சிதருடைய காலம் 1775
835. இவங்கெல்லாம் பின்னால வந்தவர்கள். அதனால ஒரு தமிழிசை நடுவுல கொஞ்சம் இறங்கி அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு உச்ச நிலைக்கு சென்றது என்று நாம பார்க்கிறோம். அந்த குறிப்பு இதுல வேற ஏதாவது ஐயம் இருந்தா அந்த அன்பர் தொடர்ந்து கேட்கலாம். நான் அதற்கு பிறகு விடை சொல்லுகிறேன். அதுதான் ஐயமாக இருக்கக்கூடும் என்று கருதி நான் இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது கடலாடு காதை. அது என்ன ஆடுங்கிறது அங்க என்ன? ஆடுதல் என்றால் நீராடுதல் என்று பொருள். ஆடுதல் இந்த இடத்துல கடலாடுதல், கடலின் கண்ணே ஆடுதல், கடலின் கண் ஆடுதல், 7ஆம் வேற்றுமை தொகை. எந்த இடத்துலயும் இடப்பொருள் வந்துட்டதுன்னா அது 7ஆம் வேற்றுமை என்று கருதி கொள்ளுங்கள். கடலின் கண் ஆடுதல். செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென்று அல்லல் நீத்த உவகை நான்கே என்று தொல்காப்பியர் சொன்னார். தொல்காப்பியருடைய மெய்ப்பாட்டியல் ஒரு பெரிய கருவூலம். அந்த மெய்ப்பாட்டியலை படிக்கணும். மெய்ப்பாட்டியலை பாடம் சொல்லி இருக்கிற பகுதி எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு விந்தை. அது வேறு எந்த மொழியிலையும் இப்படி ஒரு இதை சொல்லல. வடமொழியில நவரசம்னு சொன்னாங்க, அதாவது 9ஆம் சுவை. ஆனா தமிழ்ல அவர் தொல்காப்பியர் 8 மெய்ப்பாடுகள்னு சொன்னாரு. இந்த 9ஆவதாக இருக்கக்கூடிய சாந்தம் என்பது அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது மெய்ப்பாட்டியலுக்கு உரை எழுதிய பேராசிரியர் சொல்லுவார், செத்தினும் போடினும் செஞ்சாந்து எரியினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிலைமை. அருமையான ஒரு விளக்கம். இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய உரையாசிரியர் பின்னால யாரும் வரல. பின்னால உரை எழுதியிருக்கிறாங்க எல்லாரும். அதாவது பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரியான விளக்கம் எல்லாம் பார்க்க முடியாது. அவர் என்ன எழுதினாரு? செத்தினும் போடினும், ஒரு ஆளை உட்கார வச்சு உளியை எடுத்து அவனுடைய உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குனாலும் ஒரு பக்கத்துல செதுக்குறான், ரத்தம் ஒழுகுது, அப்படியே உட்கார்ந்துருக்கான், அசையாம ஆடாம, அவனுடைய முகத்துல எந்த விதமான வேறுபாடும் தோன்றாமல் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி முடியுமா அது? அதே சமயத்துல இன்னொருத்தன் செத்தினும் போடினும் வெட்டினாலும் உளியால செதுக்குனாலும் அமைதியா இருக்கிறான். இன்னொரு பக்கத்துல செஞ்சாந்து எரியினும் சந்தனத்தை பூசி விசிறியால விசிறான். இந்த ரெண்டையும் சமமா பாக்குறான். இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவன்னு 2 பேரையும் எப்படி பார்க்கலாம். இந்த நடுவு நிலைமைக்கு பெயர் தான் சாந்தம் என்று பேராசிரியர் உரை எழுதுவார். 8 மெய்ப்பாட்டுல 8ஆவதாக உவகையை பேசுவார். அந்த உவகையில என்ன சிறப்புன்னு கேட்டா, நீர்த்துறைகளிலே சென்று ஆடுதல் ஒரு உவகை நிகழ்ச்சி. அந்த காலத்துல தலைவன் தலைவி ஆகியோர் கடலின் கண்ணே ஆற்றின் கண்ணே சென்று ஆடுவார். அது உவகை நிகழ்ச்சி என்று பேசப்படும். செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை நான்கே. அதனால துன்பமில்லாமல் சென்று அவர்கள் நீராடுதல். அதுபோல இப்ப மாதவியும் கோவலனும் கடலாட செல்கிறார்கள். அதுதான் கடலாடு காதை. வெள்ளிமால் வரை, அதாவது வெண்பனி அப்படியே மூடி இருக்கிறது இமயமலை முழுமையும். இந்த காட்சி காண்பதற்கு அரியது. அதை போய் பார்க்கணும். நல்ல குளிர்காலத்துல நான் போய் பார்த்திருக்கிறேன். இமயமலை முழுமையும் அப்படியே பனி மூடி ஒரே வெண்மையாக வானத்தை அதனுடைய உச்சி வானத்தை தழுவியது போல தோன்றும். இமாச்சல் பிரதேஷ், அந்த எல்லாரும் அங்க கண்டிப்பாக போக வேண்டும். எதற்கு? மலையை பார்க்க அல்ல. இமாச்சல் பிரதேசத்துல சிம்லா என்று ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்கிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகம். அந்த நூலகத்தைக்கு பெயர் என்னன்னு கேட்டா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஹையர் லெவல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், உயர்நிலை ஆய்வு மையம். அந்த ஆய்வு மையத்தை நிறுவியவர் ஜவஹர்லால் நேரு. மிகப்பெரிய ஒரு பணி அது. ஏராளமான நூல்களை, எல்லா துறை சார்ந்த நூல்களையும் அங்க வைத்திருக்கிறார்கள். யாரும் சென்று படிக்கலாம். அந்த நூலகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் நான் திரட்டி இருக்கிறேன்.
அந்த நூலகத்தை என்ன செய்தார்கள் என்றால், அதற்கு பிறகு யாரும் வரமாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு. ஆனா இந்த இடத்துல இது ஒரு அருமையான கட்டடம் இருக்கு, அதனால இந்த புத்தகத்தை எல்லாம் தூக்கி எங்கேயாவது போட்டுட்டு இத ஒரு 5 நட்சத்திர 5 நட்சத்திர விடுதியாக மாற்றி விடலாம் என்று அரசாங்கம் முனைந்த போது அது அவ்வாறு செய்யக்கூடாது, அது ராதாகிருஷ்ணனுடைய பெயர்ல அமைந்தது என்று சொல்லி நேரு தடுத்துட்டார். அதனால அந்த நூலகத்துக்கு போய் பாருங்க. அந்த பயணமே நன்றாக இருக்கும். தொடர் வண்டியில போற பயணமே நன்றாக இருக்கும். போன பிறகு அங்க தங்கி இருந்து இந்த நூல்களை எல்லாம், அது அரிய அரிய நூல்கள் எல்லாம் பார்க்கலாம். அது போல வெள்ளிமால் வரை அந்த வெள்ளி பனிமலை அதே தொடர கையாண்ட ஒரு கவிஞன் பாரதி. வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அதாவது எங்கிருந்து எங்க பாருங்க, ஒரு இந்தியா முழுமையும் உள்ள 2 அடியில அடைக்கிட்டான். வெள்ளி பனிமலையின் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்துட்டான், மேலை கடலுக்கு. அதனால அதற்குள்ளார ஒரு நாட்டு எல்லையே 2 எல்லைகளே அதை குறித்து வெள்ளி பனிமலை என்று சொல்லுவோம். வெள்ளிமால் வரை வியன்பெரும் சேடி. சேடி என்பதற்கு விஞ்சையர் நகரம் என்று பொருள். வித்யாதரர்களுடைய நகரம், வித்யாதரர்கள் பொழுதுபோக்குகின்ற நகரம். இமயமலைக்கு மேல அந்த சிகரத்திற்கு பக்கத்தால் போல ஒரு நகரம் இருக்கிறது. அது வியன்பெரும் சேடி. வியன்ன அகர்ச்சின்னு பொருள், அகன்ற அப்படின்னு பொருள். அதனால்தான் ஒருவனுக்கு உள்ளத்துல ஏற்படுகிற உணர்ச்சியின் காரணமாக கண்கள் விரிகின்றன. அது வியப்புன்னாங்க. வியம்னா அகலம் என்று பொருள். வியன்பெரும் சேடி அகன்ற ஒரு பெரிய நகரத்தின்கண் கல் அவிழ் பூம்பொழில். இத சரியா ஒலிக்கணும் இதெல்லாம், இந்த சொற்கள்லாம். கல் அவிழ் பூம்பொழில், பூக்கள் நிறைந்த ஒரு பொழிலிடம். அந்த தோட்டத்துல காம கடவுளுக்கு கருங்கையல் நெடுங்கண் காதலி தன்னோடு இந்த விஞ்சை வீரன் இருக்கிறான வித்யாதரன் அங்கிருந்து வான உலகத்திலிருந்து இறங்கி வருகிறான். தன்னுடைய காதலியோடு வருகிறான். கருங்கயல் நெடுங்கண் காதலி. அவள் கரிய கயல் போன்ற கண்ணை உடையவளாக இருக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு கருங்கயல் நெடுங்கண் காதலி தன்னோடு விருந்தாட்டு அயருமோர் விஞ்சை வீரன் புதியது காணுகின்ற வேட்கையோடு வருகின்ற. விருந்தேதானே புதுவது கிடந்த யாப்பின் மேற்றை. விருந்து என்றால் புதியது என்று பொருள். விருந்தாட்டு அயருமோர் விஞ்சை வீரன். அதனால விருந்திலே அயர்தல் என்றால் விரும்பி மகிழ்தல், விரும்புதல், மகிழ்தல் என்று பொருள். அயருமோர் விஞ்சை வீரன் தென்றிசை மருங்கினோர் செழும்பதி தன்னுள். அவன் இமயமலையில அவர்களுக்குரிய நகரத்தின் கண்ணே இருந்து இன்பம் துய்க்கின்ற காலத்தில் ஒரு செய்தி அறிகிறான். தென்னாட்டின் கண்ணே ஒரு செழும்பதியில் ஒரு பெருவிழா நடப்பதாக அவனுக்கு செவி உறுகின்றான். ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருக்கிறது செழும்பதி, ஏதோ ஒரு பெரிய நகரத்திலங்கிறான். அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு பெரு விழா நடக்கிறது, அதை போய் பார்க்கலாம் வா என்று தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு தென்திசை மருங்கின் ஒரு செழும்பதி தன்னுள், அது செழும்பதி தன்னுள் இந்திர விழவு கொண்டு எடுக்கும் நாள் இதுவன. அந்த விழாவிற்கு பேர் இந்திர விழா. ஏன் இந்திர விழா என்று பெயர் என்றால், இந்திரன் தான் மழை கொடுக்கக்கூடிய வர்ணனுக்கு ஆணையிடுகின்ற தகுதி உடையவன். இந்திரன் தான் சோலைகளை எல்லாம் வளர்ப்பவன். இந்திரன் தான் நில உலகத்து மக்களுக்கெல்லாம் நீண்ட மகிழ்ச்சியை தரக்கூடியவன். வான உலகத்திற்கு தேவர்களுக்கெல்லாம் தேவன், தலைவன். அதனால அப்படிப்பட்ட இந்திரனுக்கு விழா எடுக்கிறார்கள். இந்த இந்திர விழா என்பது காவிரி பட்டினத்தில் 28 நாட்கள் நிகழும். 28 நாள் எப்ப இருந்து தொடங்கும்? பங்குனி மாதத்துல 29ஆம் நாள் தொடங்கி அது 28 நாள் நடக்கும்.
அந்த விழாவிற்கு நாடெங்கிலும் இருந்து மக்கள் வருவார்கள். இப்ப இந்த விஞ்சை வீரன் தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு வருகிறானா, அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. அதனால இது இவன் காமக்கடவுளுக்கு விழா எடுப்பதற்காக இமயமலைக்கு வந்தான். காமக்கடவுள் என்பவர் யார் என்று கேட்டால், காமன் என்றால் கருவேல் என்று சொல்லப்படுகின்ற மன்மதன். மன்மதன் வட சொல். காமக்கடவுள் என்பது கருவேள் என்பது தமிழ் சொல். அவன் கரு நிறத்தவன். அவனுக்கு மாறான செந்நிறத்தவன் தான் முருகன், செவ்வேள். முருகனுக்கு செவ்வேள் என்று பெயர், மன்மதனுக்கு கருவேள் என்று பெயர். வேள் என்றால் தலைவன் என்று பொருள். அவன் காமக்கடவுளுக்கு விழா எடுத்தவன் இந்திரனுக்கு விழா எடுப்பது பற்றி அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு காதலியோடு வருகிறான். வருவது எதற்காக என்றால், இந்த காவிரி மண்டலத்தில் இந்த விழா நிகழ்கின்ற காலத்தில் 5 பெரும் மன்றங்கள் இருக்கின்றன. காண்பதற்கரிய 5 பெரும் மன்றங்களை தன்னுடைய காதலிக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த விஞ்சை வீரன் அவளை அழைத்து கொண்டு வான்வழியாக வருகிறான். கடுவிசை அவுணர். இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது இந்திரன் ஒரு முறை தன்னுடைய வைப்பில் வைத்திருந்த அமிர்தத்தை அது திருட்டு போக அதனை மீட்பதற்காக, இந்த அமிர்தத்தை மீட்பதற்காக அவன் படையெடுத்து செல்ல வேண்டியிருந்தது. அவன் அவ்வாறு போகின்ற காலத்து வான உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி, யார் நான் இல்லாத காலத்துல இந்த வான உலகத்தை, இந்த அமராவதியை பாதுகாக்கக்கூடிய திறமுடையவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது சோழ பெருவேந்தன் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கொண்டான். இந்திரன் இல்லாத காலத்துல வான நாட்டினுடைய காவலை ஏற்றான். உடனே அதற்கு பிறகு அவன் தன்னுடைய நாட்டை பாதுகாத்ததற்காக அந்த சோழ அரசனுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்தான். அதுதான் இந்த 5 மன்றங்கள். காவிரி மட்டத்துல கொண்டு போய் நீ இந்த 5 மன்றங்களை நிறுவிக்கொள்க என்று சொல்லி கொடுத்தான். அந்த செய்தி தான் இப்ப சொல்லப்படுது. கடுவிசை அவுணர் கணம். கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். கடுவிசை அவுணர், அவுணர் அரக்கர். கடுவிசை அவுணர் கணங்குண்டு ஈண்டி நெருங்கி கூட்டமாக நெருங்கி வந்து கொடுவரி ஊக்கத்து. கொடுவரி என்பது ஆகுபெயர். அதாவது கொடு என்றால் வளைவு என்று பொருள். கொடுவாள் என்றால் வளைந்த வாழ் என்று பொருள். கொடு என்பது கோடு என்றால் வளைவு என்று பொருள். கோடு வளைவு. கோட்டம் என்றால் ஒரு வளைவுடையது என்று பொருள். கடுவிசை அவுணர் கணங்கொண்டு ஈண்டி கொடுவரி ஊக்கத்து. வரி என்றால் வரிகளை உடைய புலிக்கு ஆகி வந்தது. இந்த கொடுவரி என்பது புலிக்கு உரிய பெயர். கொடிய வரிகளை உடைய புலி, வளைந்த வரிகளை உடைய புலி. கொடுவரி ஊக்கத்து, அந்த புலியை போலும் ஊக்கமுடைய கோநகர் காத்த தொடுகடல் மன்னர். யார் இந்த கோநகரை, அமராவதியை பாதுகாத்தார்கள்? புலியை போல இருந்து அந்த நகரத்தை பாதுகாத்த தொடுகடல் மன்னர். வீரக்கடலை கட்டிய, காலில் கட்டிய மன்னர். மன்னருக்குங்கிறதுக்கு வல்லின என்று போட்டு பாருங்க. மன்னனுக்குன்னு பொருள். ஒருவன் தான் மன்னன். மன்னன் கூட்டல் கூங்கிறது மன்னருக்குன்னு ஆகும். மன்னருக்கு தொலைந்தனராகி நெஞ்சிருள் கூற நிகர்த்து மேல் விட்ட வஞ்சம் பெயர்த்த மாபெரும் பூதம். இந்த அரக்கர்கள் என்ன செய்தார்களாம்? இந்த சோழ அரசனுக்கு அவர்கள் தோற்று ஓட வேண்டிய நிலை ஏற்பட்ட போது வஞ்சமாக இந்த சோழன் மீது ஒரு மயக்கம் தருகின்ற அம்பை செலுத்தினார். அதனால் அவனுக்கு எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி எல்லாம் மறைந்து இருள் சூழ்ந்தது. ஐயோ, ஒன்றுமே புரியலையே, கண்ணுக்கே தெரியலையே, நான் என்ன செய்வது என்று அவன் கலங்கிய காலத்தில் ஓர் அம்பினாலே ஒரு பூதத்தை உருவாக்கிய இந்திரன் அவனுக்கு துணையாக அந்த பூதத்தை அனுப்பி வைத்தான்.
சோழனுக்கு துணையாக இந்திரன் ஒரு பூதத்தை படைத்து கொடுத்தான். அந்த பூதம் திருந்துவேல் அண்ணனுக்கு தேவன் ஏவ தேவேந்திரன் அங்கிருந்து ஒரு பூதத்தை அனுப்ப அந்த பூதத்தை துணையினாலே வென்ற பிறகு இந்த பூதத்தை நீயே வச்சுக்கப்பா, சோழ நாட்டுக்கு நீ கொண்டு போயிடு இந்த பூதத்தை, இது உனக்கு பல வகையில உதவும் அப்படின்னு சொல்லி அந்த பூதத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்தான். இதுதான் பின்னால வரப்போகுது. இந்த பூதத்தை கொண்டு வந்து சோழ வேந்தன் என்ன செய்தான் என்றால் நாளங்காடியில கொண்டாந்து வச்சான். நம்ம முன்பே பார்த்திருக்கோம், நாளங்காடி என்பது பகற்கால கடைத்தெருன்னு. இந்த பகற்கால கடைத்தெருவுல இந்த பூதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். இந்த பூதத்துக்கு என்ன சிறப்பு கேட்டா, இந்த பொய் சாட்சி சொல்றவங்க எல்லாம் அங்கிருந்து அப்படியே தன்னுடைய கையால அடிச்சு வாயில போட்டு விழுங்கிடும். அதனால அந்த நகரம் பொய் சாட்சி சொல்லாதவர்களாக இருந்தது. அவர்களை பெறவில்லை என்று பொருள். அதாவது அறத்தினுடைய பல கூறுகள் இருந்ததென இப்படியெல்லாம் பேசுவது வழக்கம். நாட்டில் எங்கும் அறம் நிலவியது, பொய்ச்சான்று கூறுகிறவர்கள் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தவில்லை, அரசு அனுமதிக்கவில்லை, அவர்களுக்கு கடும் தண்டம் வழங்கியது என்று பொருள். அந்த வகையில நாளங்காடி பூதத்தை பற்றி இப்ப செய்தி சொன்னார். அது இருந்து பலி உண்ணும். அந்த நாளங்காடி பூதத்திற்கு ஆண்டுதோறும் பலி வழங்குவது வழக்கம். பலி கொடுப்பார்கள். இருந்து பலி உண்ணும் இடனும் காண்கும். அந்த நாளங்காடி பூதம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் பார்ப்போம் என்று சொல்லி வித்தியாதரனாகிய அவன் தன்னுடைய காதலியிடம் சொன்னான். அவுணர் கூட்டமாக வந்து இந்திரனுடைய நகரை தாக்க முற்பட்ட போது அதனை பாதுகாத்த சோழ அரசனுக்கு, புலியை போன்று விளங்கிய ஊக்கமிக்க சோழ அரசனுக்கு பூதத்தை பரிசாக கொடுத்தான் என்று. அந்த மரபுல வந்தவன் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுகுந்தம் என்பது சோழ அரசனுடைய பெயர். அமராவதி காத்து, அமராவதி, அதாவது தேவபட்டணம் என்று சொல்லப்படும். அதாவது தேவர்கோனுடைய தலைநகர், கோநகர். அமராவதி காத்து அமரனில் பெற்று, அந்த அமரனிடமிருந்து பெற்று தமரில் தந்து, தம்முடைய ஊருக்கு கொண்டு வந்து தந்து, தமர் தம்முடையவர், தமரில் தந்து தகைசால் பிறப்பில் பொய் வகையின்றி பூமியில் புணர்த்த ஐவகை மன்றத்து அமைதியும் காண்பது. அந்த நாளங்காடி பூதத்தை தவிர 5 மன்றங்களை அளித்தான் பரிசாக. அந்த 5 மன்றங்களையும் நாம் பார்ப்போம் என்று சொல்லி இந்த 5 மன்றங்களை பற்றிய செய்திகளை இப்போது சொல்ல போகிறார். ஐவகை மன்றம் காண்போம். இந்த வான உலகத்துல சேம இருப்பு, இந்த சேமம்ங்கிறது தமிழ் சொல்வது. அத சேமம்னு ஆக்கிட்டாங்க. சேம வைப்பு, சேமித்தல்ங்கிறதுல இருந்து வந்தது. சேமித்தல் என்பதிலிருந்து வந்த ஒரு அழகான தமிழ் சொல் சேமம் அப்படின்னு. சேம வைப்பு என்றால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது என்று பொருள். இப்ப எதுக்காக அதை இப்படி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்றால், இப்ப கார் போயிட்டு இருக்கு, ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுது. உடனே என்ன செய்கிறோம், தூக்கி அதை எடுத்துட்டு பின்னால கொஞ்சம் கூடுதலாக ஒரு சக்கரம் வச்சிருக்கிறோம், அதுக்கு பேரு ஸ்டெப்னின்னு சொல்றோம். அதை பத்தி சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்கன்னா, சங்க இலக்கியத்துல கார் இல்லையே, நாங்க கார் இல்லாவிட்டாலும் தேர் இருந்துருக்குல்ல, அந்த தேருக்கு சக்கரம் இருந்துருல்ல, அதை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, அதியமான் போருக்கு போகிற போது அவன் முன்னா தகடூரையாண்ட அதியமான் போர் செய்கின்ற காலத்து போர்க்களத்தை முன்னின்று அவன் போர் செய்கிற போது அவனுக்கு ஏதாவது ஒரு சிறு இடையூறு ஏற்பட்டால் அந்த தானைக்கு தலைமை தாங்குவதற்கு ஒருத்தன் தகுதி உடைய ஒருவன் வேண்டும் இல்ல, அவன் தான்
அதியமானுடைய மகன் பொகுட்டு எழினி. அந்த பொகுட்டு எழினி எப்படி இருந்தானா, சேம அச்சு போல இருந்தான்னு எழுதுறாரு புறநானூற்றுல. சேம அச்சு ஸ்டெப்னி. அவன் பழுதுபட்ட காலத்துல அவனுக்கு ஏதாவது இடையூறு என்றால் உடனே இவன் போய் தாங்கிக்குவான். சேம அச்சுன்னு அதுக்கு பேரு. அந்த சேமம்ங்கிற சொல்லு அவ்வளவு உயிர்ப்புடைய ஒரு சொல்ல போய் எப்படி மாற்றி விட்டாரு பாருங்க. அதனால பூமியில் நிலைபெற நம்முடைய தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் இந்தியாவிலேயே முதற்கண் தமிழ்ல தான் இவையெல்லாம் விளங்கி தோன்றி. ஐயன் கேட்டவர்களுக்கு கூட ஒருவேளை நான் ஆதி மும்மூர்த்திகள் என்று வேற யாராவது சொல்லிவிட்டேனோ என்ற ஒரு கருத்து இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அப்படி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இவங்கதான் ஆதி மும்மூர்த்திகள். யாரு? முத்துத்தாண்டவர் முதலான மூவர் தான். இந்த தமிழுக்கு மாறான கருத்து என்பது என்னுடைய நாவில் இருந்து பெறவாது என்பதனை ஐயன் கேட்கின்றவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவ்வாறு 5 மன்றங்களை பற்றி இப்ப செய்தி சொல்ல போறேன். அங்க வான உலகத்துல சேம இருப்பில் வைக்கப்பட்டிருந்த அமிர்தத்தை கருளன் கொண்டு போய்விட்டான். அது யாரு? கருளன். கருளன்னு சொல்லணும், சரியா ஒடிக்கணும். இந்த காலத்துல கருடன்னு சொல்றாங்க. ஏன் அவனுக்கு கருளன்னு பேரு அப்படின்னா, நிற கலப்பு உடையவன் என்று பொருள். அதாவது 2 நிறங்கள் ஒன்றாக கலந்து இருக்கின்றன. அது கலங்கி இருக்கு, 2 நிறமும் கலங்கி இருக்கு, ஒன்றாக சேர்ந்து கலங்கி இருக்கு. அந்த சொல்ல நன்றாக நோக்குங்கள். அப்படி 2 நிறங்கள் கலங்கி அமைந்ததுனால கலுளன் என்று பெயர். கலுண்டன கண் அப்படின்னா கண்கள் கலங்கின என்று பொருள். அதாவது வெள்ளையா இருக்கிற விழி சிவப்பும் வெள்ளையுமாக கலந்து நின்றது என்று பொருள். கருந்தன கண் என்று சங்க இலக்கியத்துல வரும். அந்த அமிர்தத்தை கருளன் கவர்ந்து கொண்டு போக அதனை மீட்க இந்திரன் படையெடுத்து சென்ற காலத்தில் இந்த முசுகுந்தன் அந்த நகரத்தை பாதுகாத்தான் என்பது இதிகாச செய்தி. இப்ப அந்த 5 மன்றங்களை சொல்லுகிறார். சித்திர மன்றம், வெள்ளிடை மன்றம், இளஞ்சி மன்றம், நெடுங்கால் மன்றம், பாவை மன்றம் என்று 5 மன்றங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. நாரத வீணை நயந்தரி பாடலும். நாரதன் என்பவன் தேவதூதன். அவன் எல்லா நாடுகளிலும் சஞ்சரிக்கக்கூடியவன், போய் சென்று உலாவி வரக்கூடியவன். நாரதர் கலகப் பிரியர் என்று ஒரு செய்தி புராணங்கள்ல சொல்லப்படும். அவர் தேவர்களுக்கு இடையிலே கலகம் ஊட்டக்கூடியவர் என்ற ஒரு செய்தி பல இடங்கள்ல இடம்பெறும். அவர் கையில ஒரு வீணை வைத்திருப்பார். அது யாழ் என்றும் சொல்லுவது உண்டு. யாழ் வேற, வீணை வேற. மாணிக்கவாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியில தெளிவாக அவர் சொல்லுவார். இன்னிசை வீணைய ஒருபால், யாழினர் ஒருபால் என்று 2ஐயும் வேறுபடுத்தி காட்டுவார். மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று அப்பர் பாடுவார். அதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த ஒரு கருவி வீணை, அல்லது அதற்கு சற்று முன்பாக உள்ள காலத்திலிருந்து வந்தது வீணை. அதற்கு முன்பு சங்க காலத்தில் இருந்தது யாழ். யாழ்ல பல வகை உண்டு என்றெல்லாம் பார்த்தோம். இப்ப நாரத வீணை நயந்தரி பாடலும். அதாவது உலகத்திலே இசையில வல்லவன் இந்த நாரதன். ஆனால் நாரதனை காட்டிலும் இசையில வல்லவன் ஒருத்தன் தான். அவன் யாரு என்றால் அவன் தான் ராவணன். ராவணனுடைய இசை ஆற்றல் அவ்வளவு பெரியது. அந்த வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படுகிறது, கம்பராமாயணத்திலும் சொல்றாரு. ஒரு சுவையான ஒரு செய்தியாக ராமாயணத்துல அது பேசப்படும். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை போட்டான். அதாவது அந்த காட்சிய அவர் காட்டல. யாரு? வால்மீகி காட்டல. ரொம்ப சொல்றான்.
அவன் கையில இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் பட்டு போய்விட்டான். ராவணனுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் பொடி பொடியா போயிடுச்சு. எதிரே இருந்த ராமனும் இலக்குவனும் தொடுக்கக்கூடிய கணைகளுக்கு மாறாக ஏதும் செய்ய முடியாத நிலை தோற்று ஐயோ தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லுகிற போது அந்த பாட்டு, கம்பன் எழுதிய பாட்டு, அந்த விருத்தம் எப்படி இருக்குன்னா, ராமன் பேசுகிறான், அழையா உனக்கு அமைந்த யாவும் மாருதம் அமைந்த போலையாயின, இன்று போய் போர்க்கு நாளை வா. அந்த தொடர் பாருங்க, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாய்கிழங்கமையும் வாழைதா ஒரு கோசல நாடுடைய வள்ளல். அதாவது இன்று போய் போர்க்கு நாளை வா, இன்று போய் நாளை வா. அந்த காலத்துல சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு திரைப்படம் எடுக்கும் போது அதுக்கு பாட்டு எழுத வந்த மருதகாசி என்ன பண்ணாரு, இன்று போய் நாளை வாங்கிறத அந்த ராமாயண தொடரே எடுத்து அதுல பயன்படுத்துவார் அவர். இன்று போய் நாளை வா என ஒரு மனிதனும் புகழ்வது. அதாவது இந்த மனிதனும் இந்த பாட்டை நான் அந்த திரைப்படத்துல உட்கார்ந்து நான் சிறு வயதுல பார்க்கும்போது என்னை ஒரு மனிதனும் புகழ்வதோ அப்படின்னா, ராவண மனிதன் இல்லையாப்ப, தன்னை அவன் ஒரு மனிதனாக நினைக்கவில்லை. அப்ப அவன் யார்? அவன் இந்த ஒரு வினா யாருக்கும் உண்டாகும். அவன் மனிதனாக இருந்ததுனால்தானே அவனுக்கு இத்தகைய இச்சைகள்லாம் தோன்றின, அரசனாக இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன சொல்றான், அந்த ராமாயணம் முழுமையும் படிச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் சில வசை சொற்கள் இருக்கும், அவங்க அகராதியில இருக்கும். ஒரு திரைப்படத்துல கூட பார்க்கலாம், வடவா ராஸ்கல் அப்படின்பான். இது அவனுக்கே உரிய ஒரு வசைச்சொல், ஒருத்தனுக்குள்ள வசைச்சொல். அப்படி ஒரு சில பேருக்கு சில வசைச்சொற்கள் இருக்கும். சில பேருக்கு எதுவுமே இருக்காது, நல்லவனா இருப்பான், அவனால வசை சொல்லே வராது, உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியலடாப்பான். அந்த மாதிரியான பண்புடையவர். ஆனா ராவணனுக்கு ஒரு வசைச்சொல் இருக்கு. அது என்ன வசைச்சொல் என்றால் மனுஷன். மனுஷன்கிட்ட போய் நான் போய் தோற்கிறது என்று இந்த சொல் அடிக்கடி வரும் ராமாயணத்துல. மனிதன்னு கூட சொல்றது இல்ல, மனுஷன் சொல்லுவான். அவ்வளவு கேவலமா பேசுறான். அதற்கு காரணம் என்னவென்றால், ராவணனுடைய தந்தை ஒரு முனிவன், தாய் ராட்சச குலத்தை சார்ந்தது. அதனால அவன் மனிதரிலிருந்து மிக மேம்பட்டவனாக தன்னை கருதுகிறான். தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்ட ஒரு முனிவனுடைய மகன் அவன். அதனால அந்த நிலையில, அதாவது அந்த அரக்கியாக இருந்த ஒருத்தி அந்த முனிவனோடு சேர்ந்து வாழுகிற நிலையில அவளை ஒத்த அவளுடைய இயல்புடைய ஒரு மகன் பிறக்கிறான், அவன் தான் ராவணன். அடுத்தபடி அதே போல இன்னொருத்தன் பிறக்கிறான், கும்பகர்ணன். அப்ப அந்த பெண் கேட்கிறாளாம், எல்லாம் பிறக்கிற பிள்ளையெல்லாம் என்ன மாதிரியே பிறகுத, உன்னை போல ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பிள்ளை பிறக்க கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே, அப்படி ஒரு நல்ல பிள்ளை உனக்கு பிறப்பான்னு சொல்லி அப்படி பிறந்தவன் தான் வீடணன் என்று வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. வால்மீகி ராமாயணம் அவ்வாறு பேசுகிறது. வீடனன் நல்லவனாக பிறந்தான் என்று சொல்லு. அப்ப அதுலதான் வருகிறது, நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தன இசையோடு அப்படி பாடக்கூடியவன் அவன் தான் சாமகீதம் பாடினான் என்று அதுல வால்மீகி ராமாயணத்துல சொல்லிட்டாங்க. தமிழ்ல அப்படி சொல்றது இல்லை. அவ்வாறு அவன் இறைவன் உவக்க, சிவபெருமான் உவக்க இசை பாடினான். அந்த நாரத வீணை நயந்தரி பாடலும் தோரிய மடந்தைன்னா ஆடி மூத்தவர்கள், அதாவது நடனம் ஆடக்கூடிய பெண்களிலே மிக மூத்தவர்கள், வயதானவர்கள். தோரிய மடந்தை வாரம் பாடலும், வாரம் என்றால் இசைப்பாட்டு என்று பொருள். தோரிய மடந்தை வாரம் பாடலும் ஆயிரங்கண்ணோன் செவியகம் நிறைய. ஆயிரம் கண்கள், அது ஒரு புராண கதை. 1000 கண்களை உடையவன். அது சாபத்தினால அவன் 1000 கண்களை பெற்றான். இந்த தேவர்கோனாகி இந்திரன் அகலிகையின் மீது கொண்ட காதலின் காரணமாக
கோதம முனிவனால் சபிக்க பெற்று அவனுடைய உடம்புக்கும் 1000 துளைகள் ஏற்பட்டு அந்த தீமையை நீக்கிக் கொள்வதற்காக அவன் நீண்ட காலம் தவம் செய்து அந்த பழி துடைக்க பெற்றான் என்பது ஒரு புராண வரலாறு. நாடகம் உருப்பசி நல்காளாகி தோரிய மடந்தை வாரம் பாடலும். ஆடி முதிர்ந்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து அவங்க ஆட மாட்டாங்க. நம்ம அவங்களால ஆட முடியாத நிலையில் என்ன செய்வாங்க, தரையில உட்கார்ந்து தட்டுக்கடி தட்டி தாளம் சொல்லுவார். தோரிய மடந்தை வாரம் பாடலும் இசைப்பாட்டை அவர்கள் பாடுவார்கள். பாடுகின்ற போது 1000 கண்ணோன் செவியகம் நிறைய இந்திரன் உட்கார்ந்து அதை கேட்கிறார்கள். 1000 கண்ணோன் செவியகம் நிறைய நாடகம் உருப்பசி நல்காளாகி. உருப்பசி என்பது தமிழ்மை செய்யப்பெற்ற வடிவம். ஊர்வசி என்பது உருப்பசி என்றாயிற்று. நாடகம் உருப்பசி நல்காளாகி, நாட்டியத்தை ஊர்வசி ஆடவில்லை. இதற்கு காரணம் முன்னே சொல்லப்பட்டது. அவையில அங்கு ஒரு வகையாக செய்தியை சொன்னார் இளங்கோடிகள், இங்கு ஒரு வகையாக சொன்னார். காரணம் என்னன்னா, 2 புராணங்கள்ல 2 வகையாக சொல்லப்பட்டது. அதை 2ஐயுமே எடுத்து இளங்கோடிகள் சொல்றார். அங்கு அகத்தியர் சாபமிட்டார்னு சொன்னார். ஊர்வசி நடனம் ஆடிட்டு இருந்தா, அந்த சமயத்துல பாடல் அதற்கு ஆட்டத்திற்குரிய பாடல் பாடப்பெற்றது. அப்போது அவருடைய பார்வை சயந்தனுடைய பார்வையோடு கலந்தது. சயந்தன் என்பவன் இந்திரனுடைய மைந்தன். இந்த 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டதுனால ஆட்டத்துல மனம் செல்லாததனால் அகத்தியர் சாபமிட்டார். போய் பூமியில போய் நீங்கள் பிறக்க. அந்த ஊர்வசி பூமியில எப்படி வந்து பிறந்தான்னா, இந்த மாதவியோட ஆதியில தலைமுறையில ஒரு மாதவியாக பிறந்தார். அந்த மாதவியினுடைய வழியில வந்தவதான் இந்த மாதவி. ஊர்வசி தான் சாபத்தினால அப்படி ஒரு மாதவியாக பிறந்தாள். இந்த சயந்தன் என்பவன் தலைக்கோலாக ஒரு மூங்கிலாக வளர்ந்தான். அந்த மூங்கில் அதற்கு பிறகு நறுக்கி எடுக்கப்பட்டு தலைக்கோலாக கொண்டு வரப்பட்டது. அந்த தலைக்கோல் இப்போது மாதவியை வந்து அடைந்தது. இது இப்படி ஒரு புராணம். அந்த செய்தியை தான் சொல்றார். மங்களம் இழப்ப வீணை மண்மிசை தங்குக இவளென. அதனால ஒரு சாபம், மண்மிசையில சென்று தங்குக என்று சொல்லி சாபம் பெற்ற மங்கை மாதவி. சாபம் என்பதற்கு தமிழ் தீச்சூள் என்று சொல்ல வேண்டும். தீச்சூள் பெற்ற மங்கை மாதவி வழிமுதல் தோன்றிய அங்கு அரவு அல்குல் ஆடலும் காணும். அதாவது அரவு என்றால் பாம்பு. பாம்பு போலும் படமுடைய உறுப்பை உடைய ஊர்வசி அவளுடைய ஆடலையும், அந்த மாதவியினுடைய வழியில வந்த மாதவியினுடைய ஆடலையும் நாம் இந்த பூம்புகாருக்கு போனால் பார்க்கலாம் என்று அவன் வான்வழியாக வருகின்ற வித்தியாதரன் சொல்லுகிறான். அங்க சயந்தன் அப்படி ஒரு சாபத்தினால தலைக்கோலாக பிறந்தான் என்று சொல்லப்பட்டது. இங்கே வீணை ஒரு சாபத்தினால மண்ணை அடைந்தது. நாரதனுடைய வீணை மண்ணை அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. துவரிதழ் செவ்வாய் துடியிடையோயே. அதாவது அழகிய சிவந்த வாயினை உடைய துடி போலும் இடையுடைய வித்தியாதர பெண்ணே, அமரர் தலைவனை வணங்குதும் யாம், இந்திரனை நாம் வணங்குவோம் வா என்று சொல்லி சிமயத்து சிமயம்னு உச்சி, இமயத்தினுடைய உச்சியும் செழுநீர் கங்கையும் கங்கை ஆற்றையும் உஞ்சயம்பதியும், உஞ்சயம்பதினா அவந்தி, அவந்தி என்ற ஒரு பெருநகரத்தையும் விஞ்சத்து அடவியும், விஞ்சம் என்றால் விந்திய மலை, விந்திய மலையில இருக்கின்ற அடவி காடு, இந்த பகுதியெல்லாம் அப்படியே அப்படி கடந்து வர்றார். அதாவது ஏர் வியூ பார்க்கிறார் இந்த வித்யாதரர், வானத்திலிருந்து அப்படியே பார்த்து கொண்டு வருகிறார். செழுநீர் கங்கையும் உஞ்சயம்பதியும் விஞ்சத்து அடவியும்
வேங்கட மலையும் வேங்கடம் அப்படின்னு சொல்லுகிற போது கடம்னா காடு, வேங்கடம் என்றால் வெம்மை மிக்க காடு என்று பொருள். திருவேங்கடம் என்றால் அதான் அதற்கு பொருள். வெம்மை மிக்க காடாக இருந்தது அந்த பகுதி. வேங்கடமலையும் தாங்காவிளையும் காவிரி நாடும், அளவிட முடியாத காவிரி நாடு. இந்த காவிரி நாட்டினுடைய வளத்தை நம்முடைய சங்க இலக்கியம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு யானை படுத்து எழுந்திருக்கக்கூடிய இடத்துல விளையக்கூடிய நெல்லை அறுத்தா 8 யானைகளுக்கு உணவாகும், அவ்வளவு விளையுமா. அதனால 7 யானைகளுக்கு உணவாகுமா. ஒரு களிறு படுக்கின்ற இடம் 7 களிறு புறக்கும் நாடு, 7 யானைகளுக்கு அது உணவாகும். காவிரி நாடும் காட்டி அங்கிருந்து மேல இருந்து காட்டுறாரு அவர் ஏரியல் வியூ. வான இந்த காவிரி நாடு பாரு, கங்கையிலிருந்து இப்ப காவிரிக்கு வந்தாச்சு. காவிரி நாடும் காட்டி பின்னர் பூவிரி வடப்பை புகார் மருங்கெய்தி, பூக்களெல்லாம் தலையசைக்கக்கூடிய அந்த புகார் நகரத்திற்கு வந்து சொல்லிய முறைமையில் தொழுதனன் காட்டி. தொழுதனன் காட்டினோன்னு இப்ப நீங்க சொல்லிவிட வேண்டும், அதுக்கு இலக்கண குறிப்பு. இதே போல இந்த மாதிரியான ஒத்த சொல்லாட்சி பல இடங்கள்ல வந்து விட்டது சிலப்பதிகாரத்துல. தொழுதனன் காட்டி, தொழுதனன் வினை முற்று, மறுபடியும் காட்டிங்கிறது எச்சம், அதனால இது முற்றச்சம். சொல்லிய முறைமையில் தொழுதனன் காட்டி துடியிடையோயே, ஏங்கிறது இசை நிறை, விழி, அண்மை விழி. மல்லல் மூதூர் மகிழ்விழா காண்போம், மல்லல் வளனே தொல்காப்பியம். மல்லல்னா வளம், வளமானதுன்னு பொருள். மல்லல் மூதூர் மகிழ்விழா காண்போம் மாயோன் பாணியும். அப்ப அங்கு நடக்கக்கூடிய ஆடல்களை பத்தி சொல்ல போறாரு. இப்ப முதல்ல எடுத்த உடனே மாயோன் பாணி, மாயோன்றால் திருமால், திருமாலினுடைய தேவபாணி பாட்டு, பாணின்னா இங்க பாட்டு, திருமாலை குறித்த பாட்டு இங்கு நிகழ்கிறது முதல்ல. அது ஏன் திருமாலை பற்றி முதல்ல சொல்லணும் அப்படின்னா, தேவபாணியாக வருகின்றதுல மாயோனுக்குரியது முதல் பாட்டு. அது 11 ஆடலை இப்ப சொல்ல போறாரு. 11 வகையான ஆடல்களை சொல்ல போகிறவர் காத்தற் கடவுள் என்பது பற்றி திருமாலை முதற்கண் சொல்லி திருமாலை குறித்த அந்த பாட்டு பாடுகின்ற அந்த அரங்கத்தை காட்டினார். காவற் கடவுள் என்பது பற்றி மாயோன் முற்கூறப்பட்டான் என்று உரையாசிரியர்கள் எழுதுவார். அடுத்து மல்லல் மூதூர் மகிழ்விழா காண்போன் மாயோன் பாணி. மாயோன் என்றால் மாமை நிறத்தவன் என்று பொருள், மாநிறத்தவன் என்று பொருள். மாயோன் பாணியும் வருண பூதர். வருணம் என்பது நிறம், நிறத்தின் அடிப்படையிலே வந்த 4 வருணம், குல ஆச்சாரம் என்று எழுதுவார்கள் வடமொழியில. அதாவது அந்தணர், போர் வீரர், வணிகர், வேளாளர் என்று 4 வகையாக வருணம் பிரிக்கப்பட்டது. இந்த 4 குலம் என்று பிரித்தது என்பது தமிழர் செயல் இல்லை. இது அயலிலிருந்து வந்த ஒரு நெறி. இதற்கு ஆட்பட்டது போல ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு வேறொன்று வரலாற்றிலே இருக்கவே முடியாது. இதுல உயர்வு தாழ்வு இப்படி கற்பித்ததனுடைய விளைவு தமிழ் சமுதாயத்தில் ஒரு இருள் படர்ந்து விட்டது. அதனால இந்த வருணம் என்பது 4 வருணம் ஆச்சிரமும் ஆச்சாரம் நவின்றகளை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே அப்படின்னாரு வள்ளற் பெருமை. அதே போல சாத்திரம் பல தேடுகின்ற சழக்கர்கள் போத்திரம் என்ற பொய்மை குடையில் உண்மை கிடைக்குமோ என்றும் பாடினார். அதனால பிற்காலத்துல பெரியோர்கள், நாவுக்கரசு முதலான பெரியோர்களும் அதனை கடிந்து கூறினார். அப்படியெல்லாம் ஒரு வேறுபாடு இல்லை என்று. சமணமும் பௌத்தமும் இந்த நாட்டில் தழைத்ததற்கே காரணம் என்னவென்றால், வைதிக சமயம் பரப்பிய இந்த 4 வருணம் ஆச்சரமும் ஆச்சாரம் ஆகியவைகள் எல்லாம் மனிதர்களிடையே மிகப்பெரிய வேறுபாடுகளை புகுத்தியதன் காரணமாக அவர்களிடையே இந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளாத அறிவுடையவர்கள் சமணம் பௌத்தம் ஆகிய சமயங்களை சார்ந்தார். முதல்ல இந்தியாவில
இந்த வருணாசிரமம் என்பதனை எதிர்த்து கொடி தூக்கிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா புத்தர் தான். அவர்தான் முதலாக ஒரு கடுமையான எதிர்ப்பை உண்டாக்கினார். அதாவது அந்த இடத்துல ஒரு அருமையா ஒரு நிகழ்ச்சி புத்தருடைய வரலாற்று சொல்லப்படும். அது ஜவஹர்லால் நேரு அதை எழுதியிருக்கிறார். ஒரு கேணியில தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறார் ஒரு பெண்ணு. புத்தர் அங்கிருந்து நடந்து வர்றார். தாகம் தாங்க முடியல. உடனே அங்கிருந்து 2 கையையும் அகற்றி கையை காட்டி, அம்மா ஒரு தண்ணீர் கொடுங்க. அந்த பெண், ஐயோ நான் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதற்கு புத்தர் சொல்ற ஒரு விடை மிக மிக உயர்வு. அம்மா உன்னை நான் சாதி கேட்கலையே, தண்ணீர் தானே கேட்டேன். அதாவது ஒவ்வொரு செயலிலும் புத்தருடைய பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு உருவக நடை இருக்கும். புத்தர்கிட்ட கேக்குறாங்க, கெட்ட வழியில வாடுறதுனா நல்லா இருக்கான புத்தரை, அதுக்கு என்ன காரணம்? தீய வழியில பொருள் ஈட்டியவன்லாம் ரொம்ப செழுமையா இருக்கிறானே அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு, கறந்த பால் உடனே புளிப்பதில்லை. ஒரு நாளைக்கு புளிச்சுதான் போகும் அப்படின்னு. அவ்வளவு ஒரு அறிவு செறிந்த ஒரு விடைகளை தம்மபதம் போன்ற நூல்ல தான் பார்க்கலாம். சின்ன புத்தகம் தானே, 20 ரூபாய்க்கு தம்மபதம் கிடைக்குது இல்ல, வாங்கி படிச்சு பாருங்க. என்ன அழகான உருவம். கடைசியில அவர் உயிர் விட போகிறார் புத்தர். அப்ப கேட்கிறாரு, அவர் கூட இருக்கிற ஆனந்தர் கேட்கிறாரு, அவருடைய தலைமை சீடர், தலைமை மாணாக்கர் கேட்கிறாரு, ஐயோ ததாகதரே நீங்கள் இறந்து போய்விட்டா நான் உங்களை அதற்கு பிறகு எப்படி பார்ப்பேன், அடுத்த பிறவில சந்திப்போம் அப்படிங்கிறாரு. அடுத்த பிறவில நான் உங்களை எப்படி அடையாளம் பார்ப்பது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அன்பு எங்கே இருக்கிறதோ அவன்தான் ததாகதன் என்று அறிந்தது அப்படிங்கிறார். அதாவது வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய அரச குலத்துல பிறந்தவன் அங்கிருந்து மாறி, அந்த நிலையிலிருந்து மாறி எல்லா இன்பங்களையும் துறந்து அத்தனை துன்பங்களையும் அடைந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தக்காரனாக மலர்ந்து அவரு சொல்றாரு. எல்லா அறிவுரைகளையும் சொல்லிட்டு புத்த பிக்குகளை பார்த்து சொல்றாரு, நான் சொன்ன அறிவுரைகள்லாம் வச்சுங்க. ஒரு ஆற்றுல வெள்ளம் போகிறது, இந்த ஆற்றை கடந்து போவதற்காக முயற்சி செய்கிற யாரும் கரையில இருக்கிற கொடி, கட்டை, குச்சி எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன தெப்பம் கட்டி அதுல உட்கார்ந்துட்டு அக்கறைக்கு போறாங்க. போன பிறகு ஐயோ இது இந்த அளவுக்கு நமக்கு உதவுச்சு, இதை விட்டுறக்கூடாதுன்னு அந்த தெப்பத்தை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போறது இல்லை, அங்கேயே தூக்கி போட்டு போறாங்கல்ல. அது போல உங்களுக்கு பயன்படுகிற வரையில என்னுடைய அறிவுரையை வச்சுங்க, பயன்படாத நிலையில தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. இப்படி வேற யாரும் சொல்லல. மிகப்பெரிய சிந்தனையாளம் அவரை பார்க்கிறோம். அதனால அந்த சிந்தனைகளும் நம்முடைய தமிழ் சிந்தனைகளும் நிறைய இடங்கள்ல ஒத்து போற நிலையை பார்க்கும். வருணாசிரமத்தை அவர் தான் முதல்ல எதிர்த்தார். பின்னால நம்முடைய வள்ளல் பெருமான் வரல, பாரதி வரையில, பாவேந்தர் இவங்கெல்லாம் மிக கடுமையாக அதனை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதனால வருண பூதர் எழுதுறாரு பாருங்க. இங்க 4 வருணத்திலையும் பூதர்கள் இருந்தாங்களாம். பூதத்துல கூட வருணம் இருக்குது. இவ்வாறு மல்லல் மூதூர் மகிழ்விழா காண்போன் மாயோன் பாணியும் வருண பூதோர் 4 வகை பாணியும், அவங்களுக்குன்னு தனித்தனி பாட்டு. அதாவது அந்தணருக்கு என்று ஒரு பாட்டு, அரசருக்கு என்று ஒரு பாட்டு, வணிகருக்கு என்று ஒரு பாட்டு, கடைசியில் இருக்கிற வேளாளருக்கு என்று ஒரு பாட்டு. இவ்வளவும் படைத்த பிறகு என்ன செய்தார்கள்னா ஒரு கொடுமை. 4 வருணம் படைச்சான்ல, 4 வருணம் படைச்சதே பெரிய கொடுமை. அதுலயும் கீழே ஒரு பகுதியை கொண்டு வந்தான். அவங்க 5ஆம் அவர். இந்த 5ஆம் அவருக்கு அவன் வைத்த பேரு சமஸ்கிருதத்துல பஞ்சமன். பஞ்சமன் என்ற படுபாதகன் பொருள். கடைசி ஆளு, 4 வருடத்துக்கும் கீழ்பட்டவன். அப்படின்னா என்ன கொடுமை இது அப்படின்னா, புத்தர் சொன்னாரு, பஞ்சமனம் அப்படி ஒருத்தனம் அப்படின்னு. மனு தர்மம் என்ன சொல்லிவிட்டது என்றால், முகத்துல பிறந்தவன் அந்தணன் பிராமணன், தோல்ல பிறந்தவன்
போர் வீரன், சத்திரியன். வயிற்றிலே பிறந்தவன் வணிகன், கீழே காலில் பிறந்தவன் அந்த வேளாளர் அல்லது சூத்திரன். உடனே அப்ப கேள்வி கேட்டாங்க, அந்த பஞ்சமன் எங்க பிறந்தான்னு. அவன் தாயா ரொம்ப ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துல வைதிகத்தை எதிர்த்தவர். அதனால இது ஒரு கொடிய நஞ்சு இப்படி பரவி விட்டதனை நம்முடைய இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இருந்ததை அவர் எழுதுறாரு. நலம்பெரு கொள்கை வானூர் மதியமும் பாடி திங்களை பாடி திங்களை போற்றுதும் என்று திங்களை பாடி பின்னர் சீரியல் பொலிய நீரல நீங்க. நீரல என்றால் நீர்மை அல்லாதன, நீர்மை அல்லாதன நீங்குமாறு, சீரியல் பொலிய அழகு பொலியுமாறு பாரதி ஆடிய பாரதி அரங்கம். பாரதி என்பது இங்கு காளியாக நின்று இறைவன் ஆடியது. பாரதி ஆடிய பாரதி அரங்கத்து உமையாக நின்று இறைவன் ஆடிய ஆட்டம். அதாவது கலித்தொகையில முதல் பாட்டு தான் இதற்கு இலக்கியம். பாணியும் தூக்கும் பார்வதி கொடுக்க, உமை கொடுக்க இறைவன் ஆடுகிறான். அதுதான் பாரதி ஆடிய பாரதி அரங்கத்து திரிபுரம் எரிய. அப்ப ஆடிய கூத்து இருக்குது, சிவபெருமான ஆடிய கூத்து. இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், 7 தாண்டவம் தான் இறைவன் ஆடுனான். அதுல இப்ப கொடுகொட்டி என்ற தாண்டவம் இப்போது பேசப்பட போகிறது. பாரதி ஆடிய பாரதி அரங்கத்து திரிபுரம் எரிய, முப்புறம் எரிய. அரக்கர்கள் 3 புறம் போல வடிவெடுத்து வந்தார். அப்படியே இறைவனை தாக்குவதற்காக வந்தார். அதை நகைத்தே எரித்தான். திரிபுரம் எரிய தேவர் வேண்ட எரிமுகம் பேரம்பு ஏவல் கேட்ப. அம்பு ஏவல் கேட்டதான். உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் ஆடிய கொடுகொட்டி ஆடல். அப்பதான் இறைவன் மகிழ்ந்து ஆடினான். 3 புறங்களையும் ஒரு தீ உமிழ்கின்ற அம்பை ஏவி நகைத்து அழித்த பிறகு அந்த வெற்றியை கொண்டாடும் முகத்தான் இறைவன் ஆடிய நாட்டியத்திற்கு பெயர் தான் கொடுகொட்டி. அது என்ன கொடுகொட்டி? கை கொட்டி ஆடியதுனால அது கொட்டி. கொடுகொட்டி என்றால் மிக கொடுமையான ஒரு ஆட்டம் அது. அவ்வாறு கொடுகொட்டி ஆடிய அந்த இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம் என்று சொல்லப்படும். அதை ஒரு சுருக்கமா சொல்றேன். இறைவன் ஆடிய 7 வகை தாண்டம். 7 என்ன இதற்குரிய விளக்கம் யாரும் எழுதல. ஒரு பேரறிஞன் ஒருவன், அதாவது பெரிய கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்லாம் பணியாற்றல, அங்கெல்லாம் வந்து படிக்கல. அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞராக விளங்கிய மயிலை சீனி வெங்கடசாமி அவர் தான் பௌத்தத்தை பற்றி சமணத்தை பற்றி எல்லாம் முதலாக தமிழ்நாட்டுல புத்தகம் எழுதியவர். அவர் இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம்னு எழுதியிருக்கிறார். அதுல கொடுகொட்டி என்பது ஒன்று, பாண்டரங்கம் என்பது ஒன்று, காபாலம் என்பது ஒன்று. இப்படி 7 நடனங்களை ஆடுறாரு. அதுல முதல் நடனம் ஆனந்த தாண்டவம். இந்த ஆனந்த தாண்டவங்கிறத எங்க ஆடுறாரு? தில்லையில ஆடுகிற நடனத்துக்கு பேர் ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம் தில்லையில ஆடுது. சந்தியா தாண்டவம் என்பது மதுரையில வெள்ளியம்பலத்துல ஆடுது. கௌரி தாண்டவம் என்பது திருப்பத்தூர்ல சிற்சபையில ஆடுது. திரிபுர தாண்டவம் என்பது திருக்குற்றாலத்துல சித்திர மண்டபத்துல ஆடுவது. காளிகா தாண்டவம் என்பது திருவாலங்காட்டுல ரத்ன சபையில ஆடுவது. முனி தாண்டவம் என்பது திருவாலங்காட்டுல காளிகா தாண்டவம் என்பது திருவாலங்காட்டுல ஆடுவது. முனி தாண்டவம் என்பது நெல்லையில தாமர சபையில ஆடுவது. சங்கார தாண்டவம் என்பது நள்ளிரவுல மயானத்துல ஆடுவது. இந்த சங்கார தாண்டவம் ஆடுகின்ற காலத்தில் தான் அதற்கு தாளம் சொன்ன அந்த பெண்மணி தான் காரைக்கால் அம்மை. மயானத்துல சுடுகாட்டுல. இதுதான் இந்த 7 தாண்டவங்கள்.
இந்த 7 தாண்டவங்களை ஆடுவதில் முதல்ல கொடுகுட்டிய இங்கு சொன்னார். கொடுகுட்டி என்ற இந்த முப்புறங்களை எரித்த ஆடல். அதனால இதுல இருந்து இப்ப 11 ஆடல்களை சொல்ல போகிறார். முதல்ல கொடுகுட்டியை சொல்லிய பிறகு அடுத்து பாரதி ஆடிய பாரதி அரங்கத்து கொடுகுட்டி ஆடலும், தேர்முன் நின்ற திசைமுகன்கான பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கம். பாண்டரங்கம் பாண்டுன்னா வெளுத்து போதல்னு பொருள். அது இப்போதும் மருத்துவ உலகத்துல இருக்கு. பாண்டு என்பது ஒரு நோய். ரத்தம் குன்றி போய் ரத்தம் வற்றி போய் உடம்பு வெளுத்து போச்சுன்னா பாண்டு என்று அதனை சொல்லுவார். அப்படி ஒரு ஆள் ஒரு காலத்துல இருந்தான். இதிகாச காலத்துல உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வற்றி ஆண்மையெல்லாம் குன்றி ஒருத்தன் உருவம் மாறி போயிட்டான். அவனுக்கு பேர் தான் பாண்டு. அவன் தான் பாண்டவர்களுடைய பஞ்ச பாண்டவர்களுடைய தந்தை பாண்டு. திருதராஷ்டிரனுடைய இளவல் பாண்டு. அதனால பாண்டரங்கம் என்றால் உடம்பு பூரா வெள்ளை திருநீற்றை பூசிக்கொண்டு ஆடுகின்ற ஆட்டம். அதனால பாண்டரங்கம் என்று. இதெல்லாம் உரையில இருக்காது, அதனால நான் சொல்றேன். தேர்முன் நின்ற திசைமுகன் காண, அதாவது 4 திசையும் பார்க்குமாறு ஆடினான் என்று சொல்லுவதனை திசைமுகன் காணார். நான்முகன் காணுமாறு அவன் ஆடிய ஆட்டம் தான் பாண்டரங்கம் என்ற அந்த கூற்று. பாரதி வடிவில், அதாவது தேவியினுடைய வடிவில் நின்று இறைவன் வெந்நீர் அணிந்து ஆடுகின்ற 2வது கூற்று பாண்டரங்கம் என்று சொல்லுவது. அதாவது நான்முகன் தேர ஓற்றான். தேரில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் தேவி உருவத்தில் நின்று 3 புறங்களையும் எரித்தான். இப்போது வெந்நீர் பூசிக்கொண்டு ஆடுகிறான். இந்த 2வது ஆட்டம். இந்த 2ம் தான் சிவபெருமான் ஆடுகிற ஆட்டம். இந்த 2ஐயும் கூறி இந்த 2 அதற்கு பிறகு 7ஆக பெருகின. பிற்காலத்துலதான் 7 வகை தாண்டவமாக பேசப்பட்டன. அடுத்தபடியாக இனிமே திருமாலினுடைய ஆடல், கண்ணனுடைய ஆடல்லாம் பேச பெறப்போகின்றன. இந்த இடத்துல ஒரே ஒரு சொல்லை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது அப்படின்னு வருகின்ற இடத்துல எல்லாம் வருகின்ற படுங்கிறது ஒரு துணை வினை. கேட்கிறது என்பது ஒரு வினை சொல். கேட்கப்படுகிறது என்று சொன்னா படு என்பது ஒரு துணை வினை. இதை கையாளும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது பழந்தமிழ் அறிஞருடைய கருத்து. இப்ப யாரும் அதை கடைபிடிக்கிறது இல்லை. கொஞ்சம் எண்ணி பாருங்க. கேட்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்பதற்கும் வெட்டப்படுகிறது என்பதற்கும் உள்ள உறவை பாருங்க. வெட்டப்படுகிறதுன்னா என்ன பொருள்? மரம் வெட்டப்படுகிறது. வெட்டினால் மரம் பட்டு போச்சு, மரம் அதற்கு பிறகு வீழ்ந்து விட்டது பொருள். இந்த படு என்பது வீழ்தல் என்ற பொருள் உடமையினாலே பெரியோர்கள், பழங்காலத்து பெரியோர்கள் கேட்கப்படுகிறதுன்னு எழுத மாட்டாங்க, சொல்லப்படுகிறதுன்னு எழுத மாட்டாங்க. சொல்ல பெறுகிறது, சொல்ல பெறுகின்றது, கேட்க பெறுகின்றது. பெருங்கிறதும் துணைவினை தான். ஆனா இந்த படு என்பது போல ஒரு அமங்கலமாக இல்லை என்று கருதி கேட்க பெறுகின்றது, சொல்ல பெறுகின்றது என்று சொல்லுவது ஒரு வழக்கம், ஒரு மரபு, ஒரு நல்ல தூய தமிழ் மரபு. பெரியோர்களுடைய ஆட்சியில அது மாதிரியான ஒரு நிலையை பார்க்கலாம். அதோட இந்த பகுதியை முடிவு செய்து கொண்டு தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அனைவருக்கும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.